இல்ல எனக்கு புரியல. நம்ம நிஜமாவே 2025ல தான் இருக்கோமா? இல்ல எதுவும் பழங்காலத்துல இருக்கோமான்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. எப்படி இந்த வருஷத்துல கூட ஒரு டவுரி பிரச்சனைனால டார்ச்சர் பண்ணி, மென்டலாவும், ஃபிசிக்கலாவும் அந்த பொண்ண அப்யூஸ் பண்ணி, தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அந்த பொண்ணு போயிருச்சு. இப்போ இழப்பு வந்து அந்த பொண்ண பெத்தவங்களுக்கு தான். இது வந்து இந்த 2025ல தான் நடந்துட்டுருக்கு. நம்ம பேசிகிட்ருக்கோம், நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், நம்ம என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல. நிஜமாவே ரொம்பவே வேதனையாக இருக்குது. அந்த பொண்ணோட வாய்ஸ் நோட்டை நேற்று நைட்டு நான் கேட்டுட்டு எனக்கு லிட்ரலாக தூக்கமே இல்லை. இப்படி ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா மட்டும் எப்படி தான் ஒரு ஹோப் இல்லாமல் போகுது. ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க ஆள் இருக்க மாட்றாங்க. நான் நிஜமாவே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி முடிவெடுக்கிறதில்ல, எல்லா ஆண்களும் தப்பானவங்களும் கிடையாது. ஆனால் இந்த பொண்ணோட நிலைமை நினச்சி பார்க்கும்போது, இவ்வளோ வசதி இருந்து இவ்வளோ விஷயத்த கரெக்டாக பண்ணி தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு, ஆனால் அந்த லைஃப்பை வந்து மேற்கொண்டு கொண்டு போக முடியலை. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த லைஃப்பை வாழ முடியாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு இதிலேருந்து ஒரு 5 பாயிண்ட்டு தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும்னு யோசித்தேன். அந்த 5 விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குழந்தைங்கள நல்லா தைரியமாகவும் ஒரு ஒரு பிரேவாக போல்டாக வளர்த்துங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். உன் மேலே தப்பு இல்லைன்னா அந்த இடத்துல நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணு, நீ எதாக இருந்தாலும் நீ சவுண்டாக பேசுன்னு சொல்லி முதல்ல சொல்லி கொடுங்க. அடுத்தது வந்து உங்கள் குழந்தைங்கள்ட்ட டெய்லி சொல்லுங்கள், நான் உனக்காண்டி நிற்பேன், இனி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் உனக்காக நிற்பேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அந்த குழந்தைங்க தனியாக இல்லைங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுங்க. அடுத்தது வந்து நம்ம இந்த சூசைடு பண்ணுறது வந்து அது ஒரு சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லி கொடுங்க. அது வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது, நம்ம அதை தான் சர்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. 4வது வந்து இந்த ஃபேமிலி, இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க, நம்ம சொசைட்டி இவங்கெல்லாம் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறத வந்து ஜட்ஜ் பண்ணுறத வந்து தடுக்க முடியாது. அதுக்காக நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. பீப்புள் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்றதுக்காக நீங்கள் வாழாதீங்க. உனக்கு சரி தப்புன்னு உனக்கு என்ன தோணுதோ, உன் உள் மனசு எதை நோக்கி போகுதோ அதை நீ ஓப்பனப்பாக எங்கள்கிட்ட சொல்லு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்லி அவங்கள ஆரோக்கியமாக அரவணைச்சி பழகிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். 5வது பாயிண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. குழந்தைங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுங்க. அவங்க எமோஷ்னலாக நீங்கள் அவங்க கண்ணை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. ஒரு குழந்தைய நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்குறோம். அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்மக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்துட்டா, அப்போ எதுக்காக நம்ம குழந்தை வேணும்னு நினைக்கிறோம்? இப்போ அந்த பொண்ணு வந்து முயற்சி பண்ணி சொல்லியிருக்கு. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்க பிரச்சனையில் இருக்காங்க, நம்ம இன்னும் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கு. இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லாட்டி அதுங்களுக்கு எப்படி புரியும்? நான் அவங்க கூட இருக்கேன், நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லலாம், அப்பா அம்மா நாங்கள் உங்களுக்காக தான் இருக்கோம்னு சொல்லி நம்ம ஒரு அஷ்யூர் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனைன்னு நம்மள்ட்ட வந்து சொல்ல தெரியும். இப்போ நீங்கள் மொபைல் பார்த்துட்ருக்க குழந்தைய அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஒர்க்குக்கு போயிட்டீங்கன்னா, அந்த குழந்தை எப்படி வந்து நாளைக்கு உங்கள்கிட்ட ரிலேட் ஆகும், கனெக்ட் ஆகும்? எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதே கிடையாது நிறைய பேரண்ட்ஸ் இன்றைக்கி. ஸோ மெயினாக இந்த 5 பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து நிறைய தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கணும். ஆண்டவனோட பலத்தை வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஒரு நியூஸாக கேட்ட என்னாலே அதை தாங்கிக்க முடியல. அந்த ஃபேமிலியோட சைடில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வருத்தத்தோடு இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே முடியல. லிட்ரலி ரொம்ப ஷேமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம பெரியார் மண், அந்த மண், இந்த மண்ணுன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் சுத்தமாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலை எனக்கு. இன்னுமே டவுரி பிரச்சனை எவ்வளவோ இடத்துல சொல்ல முடியாமல் இருக்குது. எவ்வளவோ பேர் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, சொல்ல விட மாட்றாங்க. இப்படி எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு சரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. என்ன லைஃபுங்க இதெல்லாம், நினச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது.